மிஸ்டர் பூபாலன் மேரேஜ் ஆயிட்டு 9 இயர்ஸ் ஆயிருக்கு. 39 இயர்ஸ் மேல் இவரு. செய்யா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்காரு. குழந்தை இல்லைன்னு சொல்லி நிறைய கிளினிக்கு நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு ட்ரீட்மெண்ட்க்கு. எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஆகல. ஆல்ரெடி இவர் வந்து நிறைய இடத்துல டெஸ்ட் பண்ணும்போது கவுண்டிங் வந்து ஜீரோல இருக்கு. மொட்டிலிட்டி, மார்பாலஜி எவ்ரிதிங் எதுவுமே இல்லைன்னு சொல்லி தான் வந்திருக்காரு. நம்ம கிளினிக்ல வந்து ஜஸ்ட் 3 மந்த் மெடிசன் எடுத்து 54 மில்லியன் 54 மில்லியன் வந்து எக்ஸலண்டான இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காரு மிஸ்டர் பூபாலன். கங்க்ராச்சுலேஷன். சரி, எதுக்காகனா இவர் ஆல்ரெடி வந்து 9 இயர்ஸா வந்து ரொம்ப மனவேதனையோட ரொம்ப வலியோட இருக்காரு. எதுக்காகனா இவர் ஏதாவது ஃபங்க்ஷன் போகும்போதும் சரி, வெளியே எங்கேயாவது ரிலேஷன் வீட்டுக்கு போகும்போதும் எல்லாருமே வந்து குழந்தை நின்றுருக்கா, ஏன் இந்த டாக்டர் போய் பார்க்கலையா, ஏன் அந்த டாக்டர் போய் பார்க்கலையா சொல்லி ரொம்ப அடிக்கடி அவங்களுக்கு கேட்கும் போதெல்லாம் மன வேதனை இருந்திருக்கு. ஏன்னா நம்ம குழந்தை நிக்காதனால தானே எல்லாரும் வந்து கேட்கறாங்க. இந்த ஒரு ப்ராப்ளத்துல அவர் என்ன சொன்னார்னா என்கிட்ட, சார் நான் எங்கேயுமே மேரேஜ் மேக்ஸிமம் போறது இல்லை, போனா இந்த மாதிரி கேட்கறாங்க, எனக்கு அந்த ரொம்ப வேதனை மன வருத்தத்தோட இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. இப்போ எவ்ரிதிங் வந்து எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கனால நெக்ஸ்ட் மந்த் ஓவலேஷன் டேட் கொடுத்துருக்கோம் மிஸ்டர் பூபாலனுக்கு. நெக்ஸ்ட் மந்த் ஓவலேஷன் டேட்ல ட்ரை பண்ணும்போது கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி ஷேர் பண்ணலாம்னு சொல்லி தான் மிஸ்டர் பூபாலன் சொல்லியிருக்காரு. என் பேர் பூபாலன், நான் செய்யாலேருந்து வரேன். இது மாதிரி நாங்கள் வெளியே நிறைய டாக்டர் பார்த்து எதுவும் இது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை. ஆனால் இந்த அலிம் டாக்டர் பார்த்து வரும் ஒரு அளவு 3 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு இம்ப்ரூவ் ஆகுது. கவுண்டிங் பார்த்தா 54 வந்துருக்கு. அடுத்த மாதம் ட்ரை பண்ண ஓவலேஷன் டைமில் ட்ரை பண்ண சொல்லியிருக்காரு. ட்ரை பண்ணால் கன்சீவ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சார், நீங்க இந்த 9 வருஷமா வந்து நீங்க குழந்தை இல்லைன்னு சொல்லி அந்த மனவேதனையோட இருந்துன்னு சொன்னீங்களே, சோ அது எதனால உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க வெளியில போறது இல்ல ஃபங்க்ஷன்லாம், அது எதனால கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். வெளியே போனால் உனக்கு குழந்தை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க சார். அதனால சரி பால் மார்த்து எங்கேயும் போகல. அதனால சரி எங்கேயும் ஃபங்க்ஷனுக்கு எதுவும் போகிறதில்ல, எல்லாத்துக்குமே இது வீட்டுக்காரங்க ஆச்சு. இப்போ எதுக்காக நான் இது சொல்றேன்னா, என்கிட்ட நிறைய கப்புள்ஸ் வந்து சார் எனக்கு மேரேஜ் ஆச்சு 8 இயர்ஸ், 10 இயர்ஸ், 12 இயர்ஸ், 15 இயர்ஸ் இந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இதுக்கு மேல சான்ஸ் இருக்குமா? எக்ஸாம்பிள் மிஸ்டர் பூபாலன் சாரே பாருங்க, 9 இயர்ஸ் ஆயிருக்கு மேரேஜ் ஆயிட்டு. பட் இருந்தாலும் இப்போ அவங்க மிஸ்ஸஸ் நெக்ஸ்ட் மந்த் கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி யாராவது இருந்தா வருத்தப்படாதீங்க, அவங்க மிஸ்ஸஸும் வந்து ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. என் பேர் சுகன்யா, என் வீட்டுக்கார் பேர் பூபாலன். நாங்கள் கல்யாணம் ஆகி 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. நாங்கள் செய்யார்லேருந்து வரோம். இந்த 9 வருஷம் நாங்கள் படாத கஷ்டமே இல்லை. எங்கெங்கேயோ பார்த்து எவ்வளோ கஷ்டத்தையும் நான் தீர்ந்துட்டு கடைசியில எனக்கு என் பிரதர் ஒரு அண்ணன் சொன்னாரு, அவருக்கும் குழந்தை இல்லாத இந்த இடம் போகணும்னு சொல்லிட்டு அலிம் கிளினிக் வேலூருக்கு. அவரை கேட்டுதான் நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். இப்போ ஒரு 3 மாசத்துல எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் மந்த் எங்களுக்கு வந்து ஓவலேஷன் டேட் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்ல நாங்க நல்லபடியா இருந்து எங்களுக்கு ஒரு பாப்பா வேணும்னு கடவுளுக்கு நான் பிரார்த்திக்கிறேன். அதுவும் எனக்கு நல்லபடியா ஆயிடுச்சுன்னா இந்த டாக்டரை நான் மறக்கவே மாட்டேன். என்ன மாதிரி இருக்கிற எவ்வளோ பேர் கஷ்டப்படுறவங்களுக்கு நான் வந்து அந்த உதவியை சொல்லுவேன். வந்து இந்த அலிம் கிளினிக் பாருங்க, வந்து பார்த்து நீங்க என்ன மாதிரி பயனடைங்க நான் சொல்லுவேன். கண்டிப்பா சொல்லுவேன். நான் வந்து குட் நியூஸோட வரணும், மறுபடியும் இந்த டாக்டராண்ட குட் நியூஸோட வந்து சொல்லணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நான் டாக்டருக்கும் வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்றேன். இது வந்து இறைவன் அருளால் கண்டிப்பா வந்து இவங்களுக்கும் வந்து நெக்ஸ்ட் மந்தோ இல்லை அடுத்த மாசமோ வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா இது நடக்கும். இது முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா, மிஸ்டர் பூபாலன் சார் வந்து நம்ம சொன்ன மாதிரி ரெகுலரா மெடிசன் ஃபாலோ பண்ணாரு, டயட் கரெக்டா ஃபாலோ பண்ணாரு. இதனால வந்து நல்லா எக்ஸலண்டான இம்ப்ரூவ்மெண்ட். இது மட்டும் இல்லாம என்கிட்ட மிஸ்டர் பூபாலன் சார் பர்சனலாவே என்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணாரு. விரப்புத்தன்மை குறைவா இருக்கு, அந்த வீரியம் குறைவா இருக்கு, கவுண்டிங் குறைவா இருக்கு, இதை பத்தி என்கிட்ட ஷேர் பண்ணாரு. பட் இப்போ எல்லா பிரச்சனையும் அவருக்கு கிளியர் ஆயிடுச்சு. எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷனும் வந்து விரப்புத்தன்மை நார்மல் ஆயிட்டாரு, டைமிங் குறைவாக அதுவும் நார்மல் ஆயிட்டாரு, கவுண்டிங் சொன்னாரு, கவுண்டிங் எவ்ரிதிங் வந்து இப்போ நார்மலா இருக்காரு. இது மாதிரி உங்களுக்குள்ள யாராவது இருந்தா யாரும் வருத்தப்படாதீங்க. ஏன்னா சில கப்புள்ஸ் என்கிட்ட கேட்குற கொஸ்டின் தான், சார் எங்க ஹஸ்பண்ட் வந்து கவுண்டிங் இல்லை சார், பட் ஆனால் தாம்பத்திய வாழ்க்கையில ப்ராப்பரா இருக்க மாட்டாரு, விரப்புத்தன்மை குறைவா இருக்கு, வீரியம் குறைவா இருக்கு, நீண்ட நேரம் பண்ண முடியல அவரால். ஸோ அந்த மாதிரி டைம்ல ஒரு விரப்புத்தன்மை இல்லாத போது எப்படி சார் குழந்தை நிற்கும்? ஒரு பக்கம் கவுண்டிங்ல நம்மளுக்கு தெரியுது, 2வது பக்கம் தாம்பத்தியிலும் ஒரு ரெகுலரா இருக்குது இல்லை. ஸோ அந்த மாதிரி நபர் இருந்தாலும் வரி பண்ணாதீங்க, நம்ம கிளினிக்கு வாங்க, டெஃபினட்டா அதுவும் வந்து நம்ம கிளியர் பண்ணலாம். ஏன்னா நம்ம கிளினிக்ல வந்து விரப்புத்தன்மை, நீண்ட நேரம் தாம்பத்தியம் எல்லாருக்கும் அதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு. கவுண்டிங் குறைவா இருக்கு, கவுண்டிங்கே இல்லை, மொட்டிலிட்டி இல்லை, மார்பாலஜி இல்லை, அதுக்கும் நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம கிளியர் பண்ணலாம். உங்களுக்குள்ள யாராவது டவுட்னா கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிட்டு நேர்ல கூட